ஏய், என்ன விடுங்க. என்ன ஏன் கடத்திட்டு வந்திருக்கீங்க? முதல்ல நீங்க எல்லாம் யாரு? என்ன விடுங்க. எங்களையும் கட்டி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எங்களை விடுங்க, எங்களை போக விடுங்க. நாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குருஜி, என்ன அப்படி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன யாருன்னு தெரியுதா? நான் தான் ராஜகுரு, ராஜ புரோகிதர் தத்தாச்சாரியார். குருஜி, நான் தான் மாறு வேஷத்துல இருக்கேன். என்ன எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்களோட குரல், நான் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தா கூட சுலபமா கண்டுபிடிக்க கூடிய குரல் உங்களோட குரல். அப்புறம் எப்படி கண்டுபிடிக்காம இருப்பேன்? ஆனா நீங்க போட்டிருக்கிற வேஷத்துல சுத்தமா அடையாளம் தெரியல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எப்படி இவங்க கிட்ட வந்து மாட்டினீங்க? கூட இருக்கிற அந்த 2 பெண்கள் யாரு? அவரோட சிஷ்யர்கள். அவர்தான் ஏதாவது பண்ணிருப்பாரு. அவரை புடிங்க, எங்களை விட்டுருங்க. உங்க வீட்ல அக்கா தங்கச்சிகளே இல்லையா? அடே தனிகா, எங்க வீட்ல எல்லாம் அக்கா தங்கச்சிகளோட இருந்திருந்தா இப்படி நம்மள பண்ணிருப்பாங்களா என்ன? ஆஹா, இவங்க தப்பிச்சு போக பாக்குறாங்களா? ஐயோ மணிக்கா, இவங்களோட நல்ல மனசை நம்ம புரிஞ்சுக்காம போயிட்டோம். ரொம்ப தங்கமானவங்களா இருக்காங்க. இவங்க வீட்ல அக்கா தங்கச்சிங்களா இருக்காங்க போல. நல்ல புத்தியோட இருக்காங்க. இங்க பாருங்கனே, அதுவும் அங்க ஒரு கிழவன் நிக்கறால, அவனை விடவே விடாதீங்க. அந்த ஆளு எங்களை ரொம்ப மட்ட தட்டி பேசுறான். அவனை விடவே விடாதீங்க. அந்த ஆளோட கை கால துண்டா விட்டுடுங்க. இவங்க 2 பேரும் உங்களை முட்டாளாக்கிட்டு தப்பிக்க பாக்குறாங்க. அவங்கள தப்பிக்க விடாதீங்க. புடிங்க அவங்கள. முட்டாளுங்களா? என்ன மாட்டி விட்டுட்டு தப்பிக்க முயற்சி பண்றீங்களா? தப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட உத்தரவு வாங்கியிருக்கணும். என்னையும் கூடவே கூட்டிட்டு போயிருக்கணும். அடடா குருஜி, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? நம்ம தப்பிக்க இருந்த ஒரு வழியும் போச்சு. இவங்க 2 பேரும் தப்பிச்சு போயிருந்தா நம்மள காப்பாத்த ஏதாவது வழி கிடைச்சிருக்கும்ல. இது ஏன் எனக்கு தோணவே இல்லை? என்ன குருஜி? அட கடவுளே. குருவே, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? இல்ல மகாராஜா. உங்களுக்கு? மகாராஜா, வணக்கம் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? மகாராஜா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்துகிட்டு இருந்தேன். ஆனா வர வழியில குதிரை சோர்வாகி என்ன இங்க கூட்டிட்டு வந்துருச்சு. நான் என்னோட விரலை காப்பாத்த முயற்சி பண்ண மகாராஜா. ஆனா இங்க இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். அம்மா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? என்ன ஏன் கேக்குறீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? நம்ம குருவை கேளுங்க. அவரால தான் இங்க வந்து மாட்டி இருக்கோம். ஆமா, அது என்னோட ஆழ் மனசு சொல்லுச்சு. இந்த மாதிரி பண்டித ராமகிருஷ்ணா ஆபத்துல இருக்காரு, அவருக்கு நம்ம உதவி தேவைப்படுதுன்னு. அதனாலதான் நானும் மகாராஜாவும் உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்காக இங்க வந்தோம். ரொம்ப நல்லது குருஜி. ஆனா இப்ப நம்ம எல்லாருக்கும் உதவி தேவைப்படுது. உதவியா? மணி, கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கோ. அந்த கிழவனோட உதவியை மட்டும் யாரும் எதிர்பார்க்கவே கூடாது. இங்க பாரு, நான் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மகாராஜா கிருஷ்ணதேவராயர். உங்களோட இந்த பகுதியும் என்னோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. எங்களை விட்டுருங்க, இல்ல நான் என்ன செய்வேனே தெரியாது. விடுங்கன்னு சொல்றேன்ல. மகாராஜா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. மறுபடியும் ஏன் கட்டுறீங்க? நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. நான் யாருன்னு உங்களுக்கு இன்னும் புரியல. விடுங்க, எங்களை விட்டுருங்க. எனக்கு கோபம் வந்துரும். என் சக்தியை பயன்படுத்தி உங்க எல்லாரையும் நான் சாம்பல் ஆக்கிடுவேன். என் பக்கத்துல வராதீங்க. தள்ளி 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 போயிடுங்க. நீ யாரு? நான் யாரா? நான் தான் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட ராஜகுரு, பண்டிதர்களுக்கெல்லாம் பண்டிதர், மகா பண்டிதர், மகா ஞானி, திவ்ய ஆத்மா, ராஜ புரோகிதர் தத்தாச்சாரியர்.
இப்பதான் நான் யாருன்னு தெரிஞ்சுதா? நம்ம குருஜி யாருன்னு தெரிஞ்சிருச்சு போல. என்ன பண்ற? என்ன இது? அம்மா! குருவே, அம்மா! என்கிட்ட வராதீங்க. அங்கே நில்லுங்க. கிட்ட வராதீங்கன்னு சொல்றேன்ல. நில்லுங்க. நீங்க ஏதோ பிரம்மையில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு இன்னும் புரியவே இல்ல. இவர் விஜயநகரத்தோட மகாராஜா கிருஷ்ணதேவராயர். படை வீரர்கள்லாம் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. இவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகணும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. பண்டித ராமகிருஷ்ணா, அவன் என்கிட்ட வந்தப்போ இதே மாதிரி சொல்லி நீங்க தடுத்திருக்கலாம்ல. அப்ப மட்டும் எதுவும் சொல்லாம ஏன் அமைதியா இருந்தீங்க? குருஜி, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. வீரர்கள் மட்டும் இங்க வந்தாங்க, உங்க யாரையும் சும்மா விட்டு வைக்க மாட்டாங்க சொல்லிட்டேன். பண்டித ராமகிருஷ்ணா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்களுக்கு நம்ம பாஷையே புரியல போல இருக்கு. இந்த செவிடங்கிட்ட சொல்லி எதையுமே புரிய வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னது, என்ன செவிடுன்னு சொல்றியா? எவ்வளவு தைரியம்! மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. இல்ல, இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க ஒரு வார்த்தை கூட பேசலையே. அதான் நீங்க அமைதியா இருந்ததுனால தான் நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு. நீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் இந்த சமூகத்தோட படைத்தலைவன் முருகன் அபு. என்ன அபு? முருகன் அபு. முருகன் அபுவா? இவர் விஜயநகர சாம்ராஜ்ய மகாராஜா கிருஷ்ணதேவராயரா? யாருக்கிட்ட? எங்களையும் முட்டாளாக்குற அளவுக்கு எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? எங்களுக்கு அவ்வளவு அறிவு கூட இல்லையா? எங்க மகாராஜா யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு? இங்க பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. இவர்தான் எங்களோட மகாராஜா கிருஷ்ணதேவராயர். நான் சொல்றது உண்மைன்னு உங்களை எப்படி நம்ப வைக்கிறது? இவர் உண்மையதான் சொல்றாரு. நான் தான் கிருஷ்ணதேவராயர். நான் மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட பக்தன் தெரியுமா? நாங்க இந்த காட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த விஜயநகரத்துக்குள்ள அத்துமீறி உள்ள வர ஒருத்தரை கூட விடாம நாங்க அவங்கள தண்டிச்சுக்கிட்டு இருக்கோம். சுயமா இந்த நகரத்தோட மகா மந்திரி திம்மராசு தான் எங்களை இப்படி பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்திருக்காரு. இப்படி காவல் காத்துக்கிட்டு இருக்க எங்களுக்கு எங்க மகாராஜாவை தெரியாதா? புரிஞ்சுது, புரிஞ்சுது. அப்ப நீங்க மகா மந்திரி திம்மராசுவை இங்க வர சொல்லிடுங்க. நாங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு அவரு உங்களுக்கு புரிய வைப்பாரு. இவர் யாருங்கிற உண்மையும் தெரிஞ்சிரும். உங்க உயிரை காப்பாத்திக்க எங்க கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல, மகா மந்திரி தான் இந்த மாதிரி வரவங்களை தண்டிக்க சொல்லி இருக்காரு. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு அவரோட வேலையை நான் கெடுக்க விரும்பல. அடடா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. இவரு எங்களோட மகாராஜா கிருஷ்ணதேவராயர் தான். இங்க பாருங்க, நாங்க எங்க நாட்டு மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு பார்க்க மாறு வேஷத்துல இங்க வந்திருக்கோம். இந்த காரணத்தினாலதான் என்ன யாருக்குமே அடையாளம் தெரியல. ஆனா நான் தான் கிருஷ்ணதேவராயர். இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இறகு. இறகு. இது வெறும் இறகு இல்ல, இமயமலையில இருக்கிற ஒரு அரிதான பறவையோட இறகு. இந்த பகுதியில இது கிடைக்க வாய்ப்பு இல்ல. அப்படின்னா கண்டிப்பா நீங்க நேபாளல இருந்து தான் வந்திருக்கீங்க. எங்க பகுதியில நுழைஞ்சு அநாகரிகமா நீங்க அத்துமீறல் பண்ணிருக்கீங்க. உங்க பேச்சும் எண்ணமும் எனக்கு சரியா படல. இதோ இவனை பார்த்தா இந்த நாட்டை சேர்ந்தவன் மாதிரியே எனக்கு தெரியல. இங்க பாரு. சொல்லுங்க ஐயா. பலிக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உடனே ஏற்பாடு பண்ண ஆரம்பிங்க. சரிங்க ஐயா. பலியா? எதுக்கு பலி? என்ன பலி? யாரோட பலி? நீங்க யார பலி கொடுக்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க 2 பேரை தான். உங்க எல்லாரையும் பலி கொடுக்க போறேன். மகாராஜா, கேட்டுச்சு பண்டிதரே, சொன்னது எல்லாமே கேட்டுச்சு எனக்கு. ஏதாவது பண்ணுங்க. என்னால என்ன பண்ண முடியும்? கை கட்டி இருக்கு. உண்மைதான், என் கையும் கட்டி இருக்கு. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா, நீங்க என்னோட ஆலோசகரா இல்ல நான் உங்களோட ஆலோசகனா? நீங்க சொல்லுங்க. தான் ஆலோசகர். இல்ல 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 இல்ல, நான் தான் உங்களோட ஆலோசகர். அப்ப இங்க இருந்து வெளியே போக யார் வழி சொல்லணும்? நான் தான்.
நானே தான். சீக்கிரம் ஒரு வழியா சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப என்ன பண்றதுன்னு புரியலையே. இங்க பாருங்க, நம்ம உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வரலாமே. அதுதான் நல்லதும் கூட. வாங்க இங்கேயே உட்கார்ந்து பேசலாமே. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? நில்லுங்க மகாராஜா. நிறுத்துங்க. நான் உங்களை கடுமையா எச்சரிக்கிறேன். நீங்க செய்ய நினைக்கிற இந்த விஷயம் ரொம்ப தப்பு. இந்த மாதிரி அவசரப்பட்டு வார்த்தை விட வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்ததா நீ தான் பலியாக போற. எங்களை காப்பாத்துக்கிறாங்க, என்ன பாவம் பண்ணல. எங்களை மாதிரி கேவலமான ஜந்துக்களை பலி கொடுத்தா கடவுளுக்கு கொஞ்சம் கூட திருப்தி இருக்காது இல்லையா? கொஞ்சம் இருங்க, நான் சொல்றத கேளுங்க. இருங்க மகாராஜா. உன்னதான் ஆரம்பி. ராமா, நம்ம முடிவை நெருங்கிட்டோமா? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது பந்து. மணி, பண்டிட் ராமகிருஷ்ணாவோட முடிவு இவ்வளவு மோசமா இருக்கணும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இல்ல தனி, இதான் ஆரம்பம். நம்ம எல்லாரோட முடிவும் இப்படிதான் இருக்க போகுது. நம்ம குருஜிக்கு சிஷ்யனா இருக்கிறத விட இந்த நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இது வரைக்கும் நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அதோட பாதிச்சிருந்தா என்ன மன்னிச்சிரு மணி. தனி, நானும் ஏதாவது தப்பு பண்ணி உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருந்தேன், என்ன மன்னிச்சிரு தனி. இல்ல கொஞ்சம் இருங்க. நீங்க பண்றது அநீதி. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இப்படி பண்ணாதீங்க. தலைவரே, என்னாச்சுங்கம்மா? ஹே பந்து, ராமா, எனக்கு என்ன தோணுதுன்னா முதல்ல என்னதான் பலி கொடுக்க போறாங்க போல. ஆமா, இவன் பண்டித்யா பண்டித். இவனை நாம பலி கொடுக்க கூடாது. கொடுக்க கூடாதா? ஆ, ஆ, ஆ. என்ன பாக்குற? இங்கேயும் குடிமி தானா? உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? பண்டிதர்களா இருந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு குடுமி இருக்கு, பாருங்க பாருங்க. என்ன குடுமி? எனக்கு குடுமி இருக்கு. மறுபடியும் குடிமி. எல்லாருமே பண்டிதர்கள் தான். இவனுக்கு மட்டும்தான் குடிமை இல்ல. அப்ப இவனை பலி கொடுக்கலாமே. கிளம்பு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ பண்ண எல்லா தப்பையும் நான் மன்னிச்சிட்டேன். ஒரு தடவை என் கட்ட அவுத்து பாரு, அப்ப தெரியும் நான் யாருன்னு. எங்க மகாராஜாவை எங்க கூட்டிட்டு போறீங்க? இவங்க எல்லாரையுமே கூட கூட்டு போங்க. முதல்ல உன்னதான் இங்க பலி கொடுக்க போறோம். மத்த யாரையும் நாங்க பலி கொடுக்க முடியாது.
நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்க மகாராஜா கிருஷ்ணதேவராயர் ரொம்ப நியாயமான மனுஷனாமே. உண்மையாவா? ஆமா, கண்டிப்பா. எப்பவும் நியாயமா தான் இருப்பாரு. ரொம்ப பெருந்தன்மையானவர் எங்க மகாராஜா. விஜயநகர சாம்ராஜ்யத்தோட சட்டத்தின்படி யாரையாவது சாகடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நபரோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைப்பாங்க. அதுதான் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட வழக்கம். உங்களுக்கு தான் உங்களோட மகாராஜா மேல பெரிய மரியாதை இருக்கே, என் கடைசி ஆசையை நிறைவேற்ற மாட்டீங்களா என்ன? கண்டிப்பா. வியாபாரி, நீயே சொல்லு, உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு சொல்லு. என்னோட கடைசி ஆசை என்னன்னா, நீங்க என்னோட கை கட்ட அவுத்து விடணும். அப்புறம் என்னோட வாளை எனக்கு திருப்பி கொடுக்கணும். நாங்க எங்க மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட சட்டத்துக்காக எங்க உயிரை கூட கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். வியாபாரி, உன்னுடைய கடைசி ஆசையை கண்டிப்பா நாங்க நிறைவேற்றி வைப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி எங்களுடைய உபசரிப்பை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கணும். கொண்டு வாங்க. ஓ, தனி, சொல்லுங்க குருஜி. இந்த குண்டனோட கவனிப்பு எப்படி இருக்கும்னு நினைச்சால பயமா இருக்கு. இத குடி. என்ன இது? நான் குடிக்க மாட்டேன். குடி. நானும் குடிக்க மாட்டேன். நீ என்ன பண்ணாலும் நான் குடிக்க மாட்டேன். ஏய், வேண்டாம், என்ன விட்டுரு. குருஜி, இவங்க கையை அவுத்து விடுங்க. இவங்க எல்லாரும் எங்களுக்கு ரெண்டு ரெண்டா தெரியுறாங்க. முருகா பப்பு, எங்களுக்கு எதையா குடிக்க வச்ச? எங்களுக்கு எதுவும் தெளிவா தெரிய மாட்டேங்குது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, முதல்ல நம்மள இவங்க குருடனாக்குவாங்க, அதுக்கப்புறம் நம்மள பலி கொடுப்பாங்க. மணி, இது ஒரு விதத்துல நல்லதுதான். என்னால உன்னை கண்டிப்பா அந்த நிலைமையில பார்க்கவே முடியாது மணி. ஐயா! வியாபாரி, நீ கத்தி சண்டை நல்லாவே போடுறியே. உன்னை நான் இந்த விஷயத்துல சாதாரணமா நினைச்சிருக்க கூடாது. இந்த குண்டனை உயிரோட விடாதீங்க மகாராஜா. கொன்னு போட்டுருங்க, கொன்னுடுங்க மகாராஜா. என்ன பண்றீங்க மகாராஜா? மகாராஜா, என்னாச்சு? மகாராஜா, ஐயா! வேண்டாம், நிறுத்துங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா?
இவனை கண்டிப்பா பலி கொடுக்கலாம். மகாராஜாவை நீங்க பலி கொடுக்க கூடாது. ஏன்னா அவர் இதுக்கு ஏத்தவர் இல்ல. நீங்க இப்படி பண்ண கூடாது. நீ இப்ப என்ன சொல்ல வர? இதுக்கு உன்னுடைய கருத்து என்ன? மகாராஜா உடம்பு இதுக்கு தகுதியானது இல்ல. மகாராஜா உடம்போட ஒரு பகுதியில வெட்டப்பட்டிருக்கு. நீங்க வேணா அவரோட உடம்ப சோதிச்சு பாருங்க. நீங்க அவரை பலி கொடுக்க கூடாது. இந்த பலிக்கு மகாராஜா ஏத்தவர் இல்ல. எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் தோணல. நீ நேரத்தை வீணடிச்சு ஏதேதோ சொல்லி இந்த பலியை தடுக்க பாக்குற. வேண்டாம். மகாராஜாவோட கை விரல் இருக்கிற கட்டை அவுத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். இல்ல, இந்த பலிக்கு இவன் தகுதியானவன் இல்ல. நல்ல காலம், எனக்கு ஒண்ணும் ஆகல. ரொம்ப நன்றி கடவுளே. இங்க இருந்து நான் ஓடி ஆகணும். என் உயிரை காப்பாத்திக்க ஓடி ஆகணும். சீக்கிரம் 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 ஓடணும். அடடா, யார் அது? மணி, நம்ம செத்து போன பிறகு நம்மள நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நரகமா? என்ன சொல்ற? டேய் முட்டாள், பேராசை பிடிச்சவங்க எல்லாம் எப்படி சொர்க்கத்துக்குள்ள விடுவாங்க? அப்ப நம்ம நரகத்துல இருக்கணும் தானே அர்த்தம். ஆமா, அதுவும் சரிதான். நீங்க இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கீங்க. அப்படின்னா முருகன் எங்களை எதுவும் பண்ணல, உயிரோட விட்டுட்டாரு. ஆமா, ஆனா மகாராஜாவையும் ராமகிருஷ்ணனையும் என்னால காப்பாற்ற முடியலங்கிறத நினைச்சு வாழ்நாள் முழுக்க வருத்தப்படுவேன். மகாராஜா குரல். மகாராஜா, 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 உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? மகாராஜா, நான் எங்க இருக்கேன்? மகாராஜா, நீங்க காட்டுல இருக்கீங்க, ஆனா பத்திரமா தான் இருக்கீங்க. மகாராஜா, நான் என்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி அந்த ராட்சசன் முருகன் பப்புவையும் அவனோட ஆட்களையும் அழிச்சிடலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நான் மயங்கி விழுந்துட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா எங்க? பண்டித ராமகிருஷ்ண, பண்டித ராமகிருஷ்ணா, ராமா, பண்டித ராமகிருஷ்ணா. மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணா இங்க இருக்காரு. கிடைச்சிட்டாரு. ராமா, ஓஹோ, மகாராஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா காட்டுவாசிங்க ராமகிருஷ்ணனை கொன்னுட்டாங்க போல இருக்கு. குருஜி, மூச்சு இருக்கு, உயிரோட தான் இருக்காரு. ஏன் மூச்சு விடுறாரு? மகாராஜா, மூச்சு இருக்கு மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, பொறுமை, பதட்டப்படாம பொறுமையா இருங்க. மகாராஜா, எனக்கு ஒண்ணு ஆகல. அவங்கள எங்க? அது நான் என்னோட மந்திர சக்தியை வச்சு அவங்கள. குருவே, அமைதியா இருக்கீங்களா? சரி மகாராஜா, மன்னிச்சிருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ மகாராஜா, நீங்க என்ன பண்றீங்க? என்கிட்ட போய் எதுக்கு? நான் உங்க மேல கோபமா இருந்தேன், அதுக்கு நீங்க என்ன மன்னிக்கணும். இல்ல மகாராஜா, மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான். ஏன்னா நான் தான் என் நாக்க கட்டி போட்டிருக்கணும். நான் என்னென்னவோ பேசிட்டேன். சரிதானே குருஜி? ஆமா. ஆனா நீங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்லையே. நீங்க சொன்னது எல்லாமே சரிதான். என்னோட விரல்ல மட்டும் வெட்டு விழாம இருந்திருந்தா என்னால இந்த பலியில இருந்து தப்பிச்சிருக்கவே முடியாது.
அதனால பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க சொன்னது சரிதான். நடக்கிறது எல்லாமே ஒரு நல்லதுக்காக தான். ஆமா மகாராஜா, நீங்க சொல்றது உண்மை. ஆமா ஆமா. அப்புறம் கடவுள் உங்களை அதிகமா பேசுற ஆளா படைச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. எப்பவும் இப்படியே இருங்க. ஏன்னா நடக்கிற எல்லாமே ஏதோ ஒரு நல்லதுக்காக தான். இந்த முட்டாளுக்கு நம்ம 2 பேரும் எடுபடியா இருக்கிறதுல அப்படி என்ன நல்லது நடந்துற போகுது? அட, இந்த கிழவ மாதிரி கடவுள் கூட நம்ம மேல கோவமா தான் இருப்பாரு போல. முட்டாளுங்களா, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. மகாராஜா, நாம குருஜி, அங்க பாருங்க, முருகன் வந்துட்டான். வந்துட்டானா? அட மகாராஜா, கால் தவறிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லை குருஜி. நடக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு நல்லதுக்காகத்தான் இருக்கும். மகாராஜா, ம் வாரத்தோட முதல் நாள் இது. ம் மகாராஜா, வாரத்தோட முதல் நாள். ம் மகாராஜா, வாரத்தோட முதல் நாள் இது. அப்ப மகாராஜா இன்னைக்கு சாயந்தரம் மகாராணி சின்னாதேவி, எனக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு இந்த வாரத்தோட முதல் நாள். அப்புறம் இன்னைக்கு சாயங்காலமே இந்த நாள் முடியும். ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு என்னால உண்மையாவே புரிஞ்சுக்க முடியல. மகாராஜா, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த நினைக்கிறது என்னன்னா, மகாராணி திருமலம்மா இன்னைக்கு சாயந்தரம் நம்ம அரண்மனையில உங்களுக்காக பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. விஜயநகரத்தை சேர்ந்த பெண்களையும் இந்த பூஜைக்கு அழைச்சிருக்காங்க. அப்படியா? அப்புறம் இந்த பூஜைக்காக அவங்க விரதத்துல இருக்காங்க மகாராஜா. விரதமா? எவ்வளவு நேரத்துக்கு மகாராஜா, இந்த விரதம் எவ்வளவு நேரம்? மகாராஜா, விரதம்னா இந்த நாள் முழுக்க தான் இருக்கணும். ஆமாமா, விரதம்னா நாள் முழுக்க இருந்தாகணும்ல. ஐயோ, முடி முடி! மகாராணி திருமலம்பா, நீங்க கண்ணை திறந்தபடியே ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா என்ன? என்ன சொல்றீங்க மகாராணி? அது எப்படி சாத்தியமாகும்? நிச்சயம் சாத்தியம்தான் மகாராஜா. மனசுல இருக்க கண்ணால தூங்காம கூட கனவு காண முடியும் மகாராஜா. அற்புதம், அற்புதம். ஐயோ, முடி முடி முடி! மகாராணி திருமலம்பா, இப்படி முடினா என்ன அர்த்தம்? உங்களோட முடிக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன? இல்லையே, உங்க முடிய பார்க்க எப்பவும் போலதான் இருக்கு. மகாராஜா, ஏன் முடிக்கு ஒண்ணும் இல்ல. உங்க முடிய பத்தி தான் சொன்னேன். ஆனா மகாராஜாவோட முடிக்கு என்ன பிரச்சனை? தெரியுது. உங்க கண்ணுக்கு தெரியாதது என் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே புரியல மகாராணி. இதோ பாருங்க, இங்க பாருங்க. இது உங்களோட முடிதான் மகாராஜா. உங்களுக்கு முடி கொட்டுது மகாராஜா. இந்த முடி கீழே விழுந்துருச்சு. இனி இது உங்களுக்கு சொந்தம் இல்ல மகாராஜா. மகாராஜா, அப்படின்னா இது உங்க முடிக்கு இலையுதிர் காலம் மகாராஜா. மகாராணி திருமலம்பா, நீங்க எதுக்கு கவலைப்பட வேண்டாம். அடர்ந்த காட்டுல ஒரே ஒரு மரம் விழறதுனால அந்த காடு தரிசு காடா ஆயிடாது. அதுக்குன்னு இப்படியே ஒவ்வொரு மரமா விழுந்துட்டே போயிட்டு இருந்தா யோசிச்சு பாருங்க, மகாராஜாவோட தலை பார்க்க எப்படி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டா மகாராஜா அந்த தலையோட எப்படி அரசவைக்கு போவீங்க? ஆமா, எப்படி போவேன்? இதோ என்னோட கிரீடம் இருக்கே, நான் என்னோட இந்த கிரீடத்தை போட்டுப்பேன். ஐயோ மகாராஜா, இங்க பாத்தீங்களா? இங்க உங்களோட தலையில இருந்து 4 மரம் விழுந்திருக்கு. இங்க பாருங்க மகாராஜா, இப்படியே போனா உங்க தலையில ஒரு முடி கூட இருக்காது மகாராஜா. உங்க தலை சீக்கிரமே வழுக்கையிடும் மகாராஜா. அப்படி ஆச்சுன்னா உங்க தலை கிரீடமே இல்லாம ஜொலிக்கும். ஆமா, நீங்க இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்றீங்க? என்ன பயமுறுத்தவா? இல்ல இல்ல மகாராஜா, நீங்க இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். நான் இருக்கேன்ல, நான் உங்களை கண்டிப்பா காப்பாத்துறேன். என்கிட்ட இதுக்கு ரொம்ப பயங்கரமான முடிவு ஒண்ணு இருக்கு. முடிவா? என்ன? இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா மகாராஜா, இந்த பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரு நல்ல அருமையான தீர்வு இருக்குன்னு சொல்ல வந்தேன். அற்புதம்,
அப்படின்னா அந்த தீர்வு என்னன்னு என்கிட்ட உடனடியா சொல்லுங்களேன். நான் எந்த ஆபத்தையும் சந்திக்க தயார். எங்க அப்பா மகாராஜா சர்வேஸ்வர் ராவுக்கும் இதே முடி கொட்டுற பிரச்சனை இருந்தது. அவருக்கு தலையில பாதி வழுக்க விழுந்துருச்சு. இரவு நேர நிலா வெளிச்சத்துல கூட எங்க அப்பாவோட தலை பல பலன்னு ஜொலிச்சிட்டு இருந்துச்சு. மகாராணி, முதல்ல தீர்வை சொல்றீங்களா? சொல்ற மகாராஜா. இதுக்கு என்கிட்ட இருக்க தீர்வு என்னன்னா நெல்லிக்காயும் பாகற்காயும் கலந்த கஷாயம். கசாயமா? மகாராஜா, எனக்கு இப்ப கூட நல்ல ஞாபகம் இருக்கு. நான் பண்ண அந்த கஷாயத்தை எங்க அப்பா குடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு முடி திரும்ப வளர்ந்துருச்சு. மகாராஜா, நான் உங்களுக்கும் அதை தயார் பண்ணி கொண்டு வரேன். கஷ்டம், பெரும் கஷ்டம். இல்ல மகாராஜா, நான் இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட எந்த கஷ்டத்தையும் நெருங்க விட மாட்டேன். நீங்க மட்டும் அது ஒரு தடவை குடிச்சீங்கன்னா மகாராஜா, உங்க தலையில இதை விட ரொம்ப அடர்த்தியா முடி வளர்ந்துரும். மகாராணி திருமலம்பா, இன்னைக்கு நீங்க விரதம் இருக்க நாள்ல, அப்புறம் பூஜைக்கெல்லாம் வேற ஏற்பாடு பண்ணிருக்கீங்கல்ல. அது மட்டும் இல்லாம விஜயநகரத்து பெண்களையும் பூஜைக்கு அழைச்சிருக்கீங்க. இன்னைக்கு அந்த கசாயம் பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காதே. ஒரே நாள்ல நீங்க எத்தனை வேலையை தான் எடுத்து செய்வீங்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இன்னைக்கு இதை விட்டுருங்க. அது சரிதான், சரியா சொல்றாங்க. இல்ல மகாராஜா, எனக்கு எல்லாத்த விட நீங்க தான் ரொம்ப முக்கியம். நான் இப்பவே போய் அந்த கஷாயத்தை தயார் பண்ணி கொண்டு வருவேன். மகாராஜா, உங்களோட நாள் இனிமே நெல்லிக்காயும் பாவக்காயும் கலந்து கசாயத்தோட தான் தொடங்கும். அது மட்டும் கிடையாது, கூடவே பயமும் வேதனையோடையும் தான் தொடங்கும். கசாயமா? என்ன பண்றீங்க? என்னையா? நான் தலை கீழே ஷீர்ஷாசனம் பண்ணிட்டு இருக்கேன். தலைகீழா எதுக்கு? நான் நேராவே உங்களுக்கு ஷீர்ஷாசனம் சொல்லி தரேன். இல்ல, நான் இங்க இப்படியே நின்னு என்னோட வாய் வழியா தோட்டத்தை சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, தாடி எடுக்கிறீங்களா? இன்னைக்கு வாரத்தோட முதல் நாள் தானே. நீங்க தினமும் தான் இதை பண்றீங்க. விட்டுரு சாரதா, ஆம்பளைங்களுக்கு இருக்கிற கஷ்டம்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? என்ன? அப்படியா? கஷ்டம், இதெல்லாம் ஒரு கஷ்டம்னு சொல்றீங்க. பெண்கள் எங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சரி, போது நிறுத்து. உங்களுக்குலாம் எங்க முகத்துல வளர்ற தாடிய பத்தி எதுவுமே தெரியாது. தோட்டத்துல வளர்ற செடி மாதிரி அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். ராமா, தாடி ஒழுக்கமா வளர்க்க வேண்டிய விஷயம். அதனாலதான் அது ஆண்களுக்கு தினமும் வளருது. உனக்கு அந்த ஒழுக்கம் இல்ல. நான் இல்ல, அம்மா சொன்னாங்க. அம்மா, காலையில தினமும் இந்த கத்திய என் கழுத்துல வச்சுதான் நாளே ஆரம்பிக்குது. இதெல்லாம் பெரிய விஷயம்னு ஏதோ கஷ்டப்பட்டு பண்ண மாதிரி எப்படி சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அம்மா, தைரியமும் புத்தியும் இருந்தாதான் இதை பண்ண முடியும். கத்தி இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போகும்போது லேசா கீறினாலும் அப்புறம் சாவு நிச்சயம். இதுல என்ன இருக்கு? எல்லாரும் தான் பண்றாங்க. எல்லாராலையும் முடியாது, ஆண்களால தான் முடியும். கடவுள் உங்களுக்கும் தாடி வளர்ற மாதிரி படைச்சிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அம்மா, இவனுக்கு பொல்லாத நாக்கு. இவன் சொல்றது எல்லாமே ஒண்ணு விடாம அப்படியே நடந்துரும். ஐயோ கடவுளே, இது பழிக்க கூடாது. இவன் கிட்ட இருந்து கெட்ட எண்ணங்களை போக்கி இவன் தலைக்குள்ள வெறும் நல்ல எண்ணங்களை மட்டும் விதைங்க. குருஜி, குருமாதா. பொறுமை சாமி, பொறுமை. நான் உங்களுக்காக ஒரு நேர்த்திக்கடன் வச்சிருக்கேன். என்ன? நீங்க இந்த சாப்பாட்டை ஒவ்வொரு பருக்கா சாப்பிடணும். என்னது? ஒரு பருக்கா சாப்பிட்டீங்கன்னா இந்த விஜயநகர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து சந்தோஷமா இருப்போம். எனக்கு ஒண்ணு சொல்லு. நீ என்னைக்காவது வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை ஒண்ணு ஒண்ணா எண்ண முயற்சி பண்ணிருக்கியா? இல்ல. அதனாலதான் இது சாத்தியமே இல்லங்கிறது உனக்கு தெரியல. இது நேர்த்திக்கடன் சுவாமி, நேர்த்திக்கடன். நேர்த்திக்கடன் சுலபமா இருந்தா உங்களுக்கு எப்படி புகழ் கிடைக்கும்? இது நேர்த்திக்கடன் இல்ல, இது எனக்கு நேர்ந்த வேதனை வருண்மாலா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன்.
இங்க பாருங்க சுவாமி, இத வச்சு இந்த சாப்பாட்டை நீங்க சுலபமா ஒவ்வொரு பருக்கையா சாப்பிடலாம். இது பாரு வருண்மாலா, இதோ இத வச்சு நான் ஒவ்வொரு பருக்கையா எடுத்து சாப்பிடுறதுக்கு 2 ஜென்மம் ஆகும். என்னால இதெல்லாம் முடியாது வருண்மாலா. ஆனா சுவாமி, நீங்க இத மட்டும் செய்யலனா விஜயநகருக்கு பெரிய பிரளயமே ஏற்படும். அப்படியா? சரி, நான் செய்யறேன். குருமாதா, நம்ம குருஜியோட மந்திர சக்தியை இப்ப நீங்க பாப்பீங்க. அவர் கையையே பயன்படுத்தாம சாப்பிடுவாரு பாருங்க. குருஜி, உங்க மந்திரத்தை பயன்படுத்தி எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிடுங்க. மீதி இருக்க எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா குருஜி, இந்த விஷயத்துல நாங்க உங்களுக்கு உதவி பண்றோமே. நாங்க 2 பேரும் உங்க சிஷ்யர்கள் தானே குருஜி. ஆமா, சரியாதான் இருக்கும். வாங்க வந்து உட்காருங்க. நீங்களும் கலந்துக்கிட்டா என் நேர்த்தி கடன் சீக்கிரம் சரியாயிடும். அதோ வந்துட்டான். என்னாச்சு குருஜி? எனக்கு உடம்பு என்னவோ பண்ணுது. என்னாச்சு? என்னால கண்டிப்பா சாப்பிட முடியாது. ஓய்வு எடுக்க போறேன். தனிமணி, என்ன கொஞ்சம் தூக்குங்க. தூக்குங்க. பாத்து. சுவாமி, பாத்து. நீங்க இங்க உங்க தாடியை வலிச்சுக்கிட்டே இருங்க. எங்களை அங்க மகாராணி திருமலம்பா அவங்க ஏற்பாடு பண்ணிருக்கிற பூஜைக்கு எங்களை அழைச்சிருக்காங்க. நான் அங்க போறேன். நானும் கூட வருவேன். குண்டப்பா, மகாராணி பெண்களை மட்டும்தான் அந்த பூஜைக்கு கூப்பிட்டிருக்காங்க. அதனால உன்னால நான் போவேன். பூஜைக்காக அரண்மனையில என்ன செஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? லட்டு செஞ்சிருக்காங்க. எனக்கு லட்டுனா எவ்வளவு பிடிக்கும்னு தெரியும்ல. நான் கண்டிப்பா இந்த வாய்ப்பை விட்டுற மாட்டேன். உனக்கு லட்டு வேணுமா? லட்டு சாப்பிடுறதுக்காக எங்க வேணாலும் போயிடுவியா? லட்டு அரண்மனையில மட்டும்தான் கிடைக்குமா என்ன? ஏன் வீட்ல எல்லாம் கிடைக்காதா? ஏன் சாரதா லட்டு பண்றது இல்லையா? லட்டு சாப்பிடுறதும் அவ்வளவு நல்லதுக்கு இல்ல. வயிறு கெட்டு போயிடும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே வயிறு கெட்டு போகும். எனக்கு லட்டுவை ருசிச்சாலே போதும். குண்டப்பா, அம்மா சொல்றது சரிதான். நீ எங்கேயும் போகாம வீட்ல இருந்து உன் நண்பனோட ஓடி பிடிச்சு விளையாடு. என் அன்பான சாரதா, நீ எவ்வளவு சமத்து. ஐயோ அம்மா. அவ அரண்மனைக்கு போய் திரும்பி வரும்போது எனக்காக நிறைய லட்டு கொண்டு வருவா. கண்டிப்பா நான் உங்களுக்காக ஒரு லட்டு கொண்டு வரேம்மா. 3 லட்டு கொண்டு வா. அரண்மனையில இருந்து வர லட்டு ரொம்ப சுவையா இருக்கும். ஒரு லட்டு சாப்பிடுறதால எந்த பிரயோஜனமும் இருக்காது. 3 லட்டு சாப்பிட்டாதான் என்னால ருசி காண முடியும். ஆனா அம்மா, நீங்க இப்ப அந்த குண்டப்பாவை மட்டும் லட்டு சாப்பிட்டதுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்களே சரிம்மா, நான் லட்டு கொண்டு வரேன். 3 லட்டு தானே, நான் கொண்டு வரேன். ஐயோ கடவுளே, நான் இன்னைக்கு பூஜைக்கு போகாம இங்கே இருந்து உங்களை பாத்துக்கிட்டாதான் சரியா. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். என்ன? அதாவது அதுக்கு எந்த அவசியமும் இல்ல வருண்மாலா. நீ போய் பூஜையை பண்ணு. நான் என்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி என்ன நானே குணப்படுத்திக்கிறேன். இல்ல சாமி, என்னால நீங்க இப்படி கஷ்டப்படுறதே என் கண்ணால பார்க்க முடியல. அப்படின்னா கண்ணை மூடிக்க. என்ன? இங்க வா. இந்த பூஜைக்கு ஏன் பெண்கள்லாம் போய் கலந்துக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? இந்த பூஜையில கலந்து கணவருக்காக வேண்டிக்கிட்டா வெற்றியும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும். நீ கலந்துக்கலன்னா என் நிலைமை இன்னும் மோசமா தான் ஆகும். இப்போ என்னால நீ பூஜையில போய் கலந்துக்கலன்னா அந்த மகா பாவமும் என்னோட தலையில தான் வந்து விழும் வருண்மாலா. சிவா, நீ கிளம்பு. நீ போய் கலந்துக்க. தனிமணி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பாத்துக்க போறாங்க. ஆமா குருமாதா, தனிமணி இருக்கிற வரை நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஆனா சுவாமி, என் நேர்த்தி கடன் நான் பண்ணிடுறேன். நான் கண்டிப்பா பண்ணிடுறேன். ஆமா குருமாதா, நீங்க பூஜையை முடிச்சிட்டு திரும்ப வர்றதுக்குள்ள நம்ம குருஜி ஒரு பருக்கையா குறைஞ்சது 50 பருக்கையாவது சாப்பிட்டுருப்பாரு. நீங்க கவலைப்படாதீங்க குருமாதா. நீங்க சொன்ன மாதிரியே குருஜிய ஒவ்வொரு பருக்கையா நாங்க சாப்பிட வைக்கிறோம். சரி, போயிட்டு வா. சரிங்க சுவாமி, நான் போயிட்டு வரேன். கிளம்பு, சீக்கிரம் போ. போயிட்டா
போயிட்டா. குருஜி இப்படி மொத்தமா சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களே. நீங்க ஒரு பருக்கையா சாப்பிடுவீங்கன்னு தானே குருமாதா உங்களுக்கு நேர்த்தி கடன் வச்சாங்க. குருஜி நீங்க இப்படி சாப்பிடுறத பார்த்தா நீங்க என்னமோ ரொம்ப நாள் பஞ்சத்துல இருந்த மாதிரில இருக்கு. முட்டாளுங்களா, அமைதியா இருங்கடா. இப்படி ஒரு விருந்து சாப்பாட்டை உங்க முன்னாடி வச்சிருக்கும் போது அத காக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடாம இப்படி மொத்தமா தான்டா சாப்பிடணும். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. எங்க குருஜி சொல்லப்பட்டிருக்கு? சாப்பாடு தர்மத்துல. இப்ப நான் சொல்றத கேளுங்க. இந்த தட்டெல்லாம் இப்ப நீங்க நிரப்பணும். ஏன்னா வருண் மாலாவுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல. குருஜி நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு எங்க 2 பேருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க எவ்வளவு பெரிய சுயநலவாதின்னு இப்ப எங்களுக்கு நல்லா காட்டிட்டீங்க குருஜி. எந்தோ வந்துட்டு குருஜி. உனக்கு மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுடா. மகாராஜா, இது உங்களுக்காகவே விசேஷமா பண்ணது. இதுல இருந்து நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு துளிலையும் பாவக்காய் நெல்லிக்காயோட சத்து அடங்கியிருக்கு. ஆனா அது வந்து மகாராணி, இது ஏதோ சேத்து தண்ணிய கலந்து கொடுத்த மாதிரி இருக்கு. இல்ல மகாராஜா, இது முடி உங்களுக்கு திரும்பவும் நல்லா வளரணும்னு பண்ணது. மகாராஜா, நான் விரதம்லாம் வைக்கணும், நிறைய வேலை இருக்கு. நான் அது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன். அப்படியா? இப்ப இதெல்லாம் எனக்கு தேவைதானா? என்ன? இல்ல, நீங்க ஏன் எனக்காக தேவையில்லாம இப்படி கஷ்டப்படுறீங்க சின்ன மகாராணி? தேவையை பத்தி இல்ல மகாராஜா, இது என்னோட கடமை. என்னோட கடமைன்னு வந்துட்டா நான் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் மகாராஜா. அது மட்டும் இல்லாம எனக்கு கவலையா இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு மொட்டை மகாராஜாவோட மனைவியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஊர் மக்கள் என்ன எப்படி எல்லாம் பேசுவாங்க. இவங்க தான் மகாராணியா? மகாராஜாவோட மனைவி இவங்க தானா? அவர்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா முடிதா இல்லன்னு பேசுவாங்க. மகாராஜா, எனக்கு பூஜைக்கான நேரம் ஆயிடுச்சு, நான் உடனே போகணும். ஆனா நீங்க இந்த கஷாயத்தை கட்டாயம் குடிக்கணும். குடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க உங்க தலையில முடி கொட்டாம எப்படி வளருதுன்னு. முடி வளர போகுதோ இல்லையோ, ஆனா இந்த கசாயத்தை குடிச்சிட்டு எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. குடி குடி. குடிங்கறன்ல. இதையா? என்னால இதை குடிக்க முடியாது. ஆனா நீ இதை குடிச்சா உன்னோட முடி காடு மாதிரி அடர்த்தியா வளர்ந்துரும். ஆனா இதை குடிச்சா நான் உயிரோட இருப்பானான்னு தெரியலையே. குடின்னு சொல்றேன்ல. இந்த கசாயத்துல பாவக்காவோட சத்தும் நெல்லிக்காவோட சத்தும் இருக்கு. ஆனா இதுல எனக்கு செத்த எலியோட நாத்தம் அடிக்குது. நான் தான் சொல்றேன்ல, என்னால கண்டிப்பா இதை குடிக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. நீ கிளம்பு. ஆனா கிளம்பு.
இப்பவே இவ்வளவு வெக்கப்படுறியா? நீ என்னடா பொம்பளை விஷயம் போட்டுக்கிட்டு லட்டு திருடி திங்கறியா? இப்ப மட்டும் மாட்டின உனக்கு செம்மையா அடி விழும். அதுக்கப்புறம் உனக்கு லட்டு பார்த்தாலே பயமா இருக்கும். இந்த முறை மன்னிச்சிருங்க. சரி விட, எங்க பாரு, அம்மாக்காக 3 லட்டு திருடி கொண்டு வந்திருக்க. அவங்க கிட்ட கொடுத்துரு. இதுல நீ கை வைக்க கூடாது, புரியுதா? சரி போ. சுதாமணி, இந்த லட்டுவோட சுவை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? ஆமா ஆமா, கொஞ்சம் கசக்குது. லட்டு சாப்பிட்டீங்களே, எப்படி இருந்துச்சு? இத செய்யறதுக்கு நான் தான் உதவி பண்ணேன். அப்படியா? ரொம்ப சுவையா இருக்கு. ஆமாமா, ரொம்ப சுவையா இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாரதா, உன் கூந்தல் எவ்வளோ அழகா இருக்கு. பட்டு போல ரொம்ப மென்மையா இருக்கு. ஐயோ விடுங்களேன். உன்னோட கண்கள் சமுத்திரங்கள் சங்கமிக்கிற இடமா இருக்கு. சும்மா இருங்க. உன்னோட இந்த உதடுகள் ரோஜா பூ இதழ் மாதிரி இருக்கு. அப்புறம் உன்னோட இந்த மீசை ஒரு போர் வீரனோட வாழ் மாதிரி இருக்கு. மீசை இல்லனா எதுவும் இல்ல. சரியா சொன்ன சாரதா. என்னது மீசையா? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாமா சாரதா, உன் முகத்துல என்னமோ மீசை வளர்ந்த மாதிரி இருக்கு. சாரதாவுக்கு மீசை வளர்ந்துருச்சு. ஆமா. அம்மா, சாரதாவை விடுங்க. சாரதாவோட மாமியாருக்கும் மீசை வளர்ந்துருக்கு. என்ன? இங்க வாங்க, நல்லா பாருங்க. சி, 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 சி. ஏய், எதுக்கு நான் அப்படி ரோகம் போட்டுக்கிட்டு இருக்கேன்? இங்க வா, இங்க வா. நல்லா பாரு. என்னோட சின்ன வயசு காலம் போயிடுச்சு. ஒரே ராத்திரில பெரியவனாயிட்டேன். அட ராமா, உனக்கு என்னெல்லாம் நடக்குது பாரு. வீட்ல இருக்கிற ஆம்பளைங்களை தவிர்த்து இப்ப எல்லாருக்கும் மீசை வளருது. இது என்ன மாய மந்திரம் பந்து? அடக்கடவுளே, இந்த மொத்த வீட்டுல நான் ஆம்பளையா இல்ல இவங்க ஆம்பளையா? இந்த மீசை என்னோட வாழ்க்கைய அழிச்சிருச்சு. இப்படி கைய கண்ணத்துல வச்சு என்ன யோசிக்கிற? உன் கையில மருதாணி வச்சிருக்கியா?
அதுக்கு நான் என்ன பண்றதுமா? யார் கையில மருதாணி போடணுமோ அவங்க முகத்துல இப்ப மீசை முளைச்சிருக்கு. உங்களோட மீசை எல்லாம் வர்ணிச்சு நான் இப்போ கவிதை தான் எழுதணும். இவ்வளவு பெரிய மீசையை வளர்த்துட்டு நீங்க எதுக்கு அழுவுறீங்க? நான் தான் அழுவணும். ஐயோ கடவுளே, ஏதாவது பண்ணு. இங்க பெண்ணை உட்கார வேண்டியவங்க எல்லாம் ஆம்பளையா உட்கார்ந்திருக்காங்க. ஆம்பளை மாதிரி உட்கார வேண்டியவங்க எல்லாம் இப்போ கண்ணத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்திருக்காங்க. முதல்ல உங்க முகத்துல இந்த மீசையை எப்படி வளர்த்தீங்கன்னு சொல்லுங்க. இல்ல மாயமா உங்க முகத்துல எப்படி மீசை வந்துச்சு? நீதான் எங்களுக்கு ஏதோ மாயம் பண்ணிருப்ப. ஆமா குண்டப்பா, இது மீசையோட மாயம்தான். இந்த மீசை எப்படிதான் வளர்ந்துச்சுன்னு யாராவது கொஞ்சம் சொல்றீங்களா? அப்படி என்னதான் பண்ணீங்க? எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க அரண்மனைக்கு போனோம், கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டோம். என்ன எடுத்தீங்க? மீசை எடுத்தீங்களா? இல்ல, அது மஞ்சள் குங்குமம். அப்போ அந்த மஞ்சள் குங்குமத்துல தான் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. ஏதோ ஒரு மாய ரசாயனம் கலந்திருக்காங்க. நாங்க மஞ்சள் குங்குமத்தை நெத்திக்கும் தலைக்கு மட்டும் தான் வச்சோம். எங்க மூக்கு கீழ வச்சுக்கல. இப்படி மீசை வளரும்னு யாரு பார்த்தா? அதுக்கப்புறம் அப்புறம் என்ன, இந்த குண்டுப்பாங்க லட்டு சாப்பிடுறதுக்காக வந்தா. என்னது? அது சரி, அம்மாக்கு எப்படி மீசை வந்துச்சு? அம்மா தான் அங்க வரவே இல்லையே. நான் தான் உங்களுக்கு லட்டு கொடுத்து அனுப்புனேன், அதை நானும் சாப்பிட்டேன். ஓ, அப்ப விஷயமே அந்த லட்டு தான். அம்மா, நீங்க அந்த லட்டுவை சாப்பிடல? சாப்பிட்டேன். 3 லட்டுல 2 லட்டு சாப்பிட்டேன். 1 தான் மிச்சம் இருக்கு. அப்படியா? அப்போ 3 பேரும் லட்டு சாப்பிட்டிருக்கீங்க. நான் லட்டு சாப்பிடல. நீங்க இப்போ லட்டு சாப்பிட என்ன அவசியம் இருக்கு? உங்க மீசை தான் அப்படியே இருக்கு. தினமும் காலங்காத்தால அதை வாரவே உங்களுக்கு சரியா இருக்கும். ஐயோ சாரதா, நீங்க 3 பேரும் லட்டு சாப்பிட்டிருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு மீசை வளர்ந்துருக்கு. அம்மாவை பாரு, அம்மா தான் நிறைய லட்டு சாப்பிட்டிருக்காங்க. இதுவே கொஞ்சமா சாப்பிட்டிருந்தா கொஞ்சமா வளர்ந்துருக்கும். அவங்கள பாரு, அவங்களுக்கு முகத்துல மீசை இல்ல, மீசையே முகமா இருக்கு. பாரு பாரு பாரு, மீசை வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆம்பளை மாதிரி சண்டை போடுறாங்க. அந்த லட்டுவை நாங்க மட்டுமா சாப்பிட்டோம்? அந்த அரண்மனையில இருக்கிற எல்லா பெண்களும் சாப்பிட்டாங்க. என்னது? அப்படின்னா அவங்க முகத்திலேயே மீசை வளர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அட கடவுளே, போச்சு. இந்த மொத்த விஜயநகரத்திலையும் பூகம்பம் வெடிக்க போகுது. பூகம்பம். சுவாமி, சுவாமி, சீக்கிரம் எழுந்துருங்க சுவாமி, பூஜைக்கு நேரமாச்சு. ஈஸ்வரா, சிவ 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 சிவ. அம்மா, காட்டேரி, ஐயோ காட்டேரி, தனிமணி, காட்டேரி வந்துருச்சுடா, என்ன வந்து காப்பாத்துக்க. எங்க இருக்கு காட்டேரி? காட்டேரி வீட்ல இல்ல, உங்க கனவுல வந்திருக்கோம் சுவாமி. அதுவும் உங்களை ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கோம். உங்க கண்ணை தான் கொஞ்சம் திறங்களே, அது உங்களை பார்த்து பயந்து ஓடிடும். யார் நீ? என்ன கொல்றதுக்காக உன்னை யார் இங்க அனுப்புனது? நீங்க எதுக்காக வந்திருக்க? இப்ப மட்டும் நீ எனக்கு பதில் சொல்லல, என் மந்திர சக்தியால உன்னை பஸ்மம் ஆக்கிடுவேன். சுவாமி, என்ன இப்படி பேசுறீங்க? நான் தான் உங்க வரும் மாலா. என்னாச்சு குருஜி? என்னாச்சு குருஜி? என்னாச்சு சொல்லுங்க. என்னாச்சு குருமாதா? என்னாச்சா? எப்படி ஒரு அதிசயத்தை நான் பார்த்ததே இல்ல. இவ்வளவு பெருசா எனக்கு கூட வளர்ந்தது இல்ல. நீங்க 2 பேரும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இருங்க காட்டுறேன். இத பாருங்க, இத பாருங்க, உங்க முகத்துல எவ்வளவு பெரிய மீசை வளர்ந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. எங்க போய் சொல்லுவேன்? சுவாமி, நான் இப்ப என்ன பண்றது? இந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் உங்க மூஞ்சில எப்படி முழிப்பேன்? ஆமாமா, இது நடந்தது நல்லதா போச்சு. என்னது? அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு வழி இருக்கு. நீ தவம் இருக்கணும். எந்த மாதிரி தவம்? 14 வருஷத்துக்கு காட்டுக்குள்ள போய் அங்கேயே தங்கி தவம் இருக்கணும். ஆனா ஒரு நிபந்தனை, அந்த 14 வருஷத்துல ஒரு தடவை கூட உன் முகத்தை நீ யார்கிட்டயும் காட்டக்கூடாது, புரியுதா? அப்படி யாராவது உன் முகத்தை பார்த்துட்டாங்கன்னா உன் 14 வருஷ தவம் அவ்வளவுதான். உன் காதை காட்டு மணி. என்னன்னு சொல்லு. பாத்தியா எவ்வளவு தந்திரமா அந்த கிழவன் நம்ம அம்மாவை அவனோட வழியிலிருந்து விலக்கி வச்சுட்டான். இந்த கிழவனோட மனசுல மந்திரம் இல்ல, இந்த ஆளு சரியான தந்திரவாதி. இல்ல சுவாமி, நீங்க எப்படி சொன்னீங்களோ அப்படியே செய்யறேன். இந்த மீசை எனக்கு வருண்மாலா கிட்ட இருந்து விடுதலை கொடுத்துரும் போல இருக்கே. அடடா, இந்த மீசை என் வாழ்க்கையில ஒளி ஏத்திடுச்சுன்னு நினைக்கிறேன்.
நான் இப்ப போய் நம்ம 2 பேரோட பெட்டி படிக்கையை எடுத்து வைக்கிறேன். காட்டுக்கு போறதுக்கு தயாராகலாம். அப்படியா? என்ன சொன்ன? 2 பேருமா? நான் எதுக்கு வரணும்? நீங்க இல்லாம எப்படி சுவாமி? எப்படி நம்ம பகவான் ராமன் வந்து அவங்களோட காதல் மனைவி சீதை அம்மாவோட வனவாசம் போனாங்களோ, அதே மாதிரி நீங்களும் என்னோட வனவாசம் வருவீங்கல்ல? நீங்களும் எனக்கு பகவான் ராமன் மாதிரி தானே? இல்ல, அது வனவாசம்லாம் வேண்டாம். வீட்டு வாசம் இருந்துக்கோ. நீ வனவாசம் போய் என்ன தவம் பண்ண போறியோ அது வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே பண்ணு. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, உன் முகத்துல இருந்து இந்த மீசை எப்போ மறையுதோ அது வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போக கூடாது. கடவுளே, இந்த மீசை எனக்கு எப்ப போகுமோ? உன் முகத்துல இருந்து இந்த மீசை போற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு என் முன்னாடி நீ வரவே கூடாது. புரிஞ்சுதா? இப்போ நான் போய் கடவுளுக்கு பூஜை பண்ண வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. நான் போய் குளிச்சுட்டு பூஜையை ஆரம்பிக்கிறேன். இதை என்னால பார்க்க முடியல. என்னது? இதத்தான் அங்க பாரு. போ போ, பின்னாடியே போ. சுவாமி, மகாராஜா, மகாராஜா தயவு செஞ்சு திரும்பாதீங்க. என் மனைவிய நான் பார்க்க. தயவு செஞ்சு என்ன பார்க்காதீங்க. மகாராணி சின்னாதேவி, நீங்க இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மகாராஜாவே திரும்பி பார்க்காதேன்னு உத்தரவிடுறீங்க. இது நியாயமா இருக்கா? இல்ல மகாராஜா. மகாராஜா, நான் ஒன்னு கேட்டா உண்மை சொல்வேன்னு சத்தியம் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு என்ன காதலிக்கிறீங்க? காதலா? என்ன கொஞ்சம் 5 மடங்கு? என்ன? வெறும் 5 மடங்கா? இது என்ன மாதிரி காதல் மகாராஜா? அப்புறம் இது என்ன கேள்வி மகாராணி சின்னாதேவி? நான் என்ன உங்களை அளவெடுத்தா காதலிச்சிட்டு இருக்கேன்? எனக்கு உங்க மேல இருக்க காதல் அளவற்றது. என் காதலோட அளவை இந்த பூமியை வச்சு அளந்தா கூட பத்தாது. அது கடலோட ஆழத்தையும் தாண்டியது. அது மட்டும் இல்ல, இந்த மலையோட உச்சத்தை கூட. மகாராஜா, எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு. மகாராஜா, திடீர்னு என்னோட கண்ணு தெரியாம போச்சுன்னா கூட, இல்ல ஒரு கையே போனா கூட என்ன நீங்க இதே அளவுக்கு விரும்புவீங்களா? கண்டிப்பா. இதை விட அதிகமா காதலிப்பேன் மகாராணி சின்னாதேவி. ஏன்னா இந்த வெளி அழகெல்லாம் வெறும் தோற்றத்துக்காக மட்டும்தான். காதலுங்கிறது ரொம்ப புனிதமானது. மகாராஜா, அப்ப திடீர்னு எனக்கு மீச வளர்ந்துட்டா அப்போ இதே அளவுக்கு விரும்புவீங்களா? மகாராணி சின்னாதேவி, நீங்க உங்க முகத்தையே மூடி இருக்கீங்க. அற்புதம். இதுல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மகாராணி சின்னாதேவி. மாறுவிட போட்டியில ஏதாவது பங்கேற்கிறீங்களா? முகத்துல எதுக்கு மீசை ஒட்டி வச்சிருக்கீங்க? இல்ல மகாராஜா, நான் இத ஒட்டல. அதுவா வளர்ந்துருச்சு. வளர்ந்துருச்சுன்னா? மகாராஜா, மகாராணி சின்னாதேவிக்கு மீசை வளர்ந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். நிஜமாவா? மகாராஜா, நான் இப்பதான் முழுசா நம்புறேன். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த கஷாயத்தை உங்க முடி வளர்றதுக்காக செஞ்சேன். ஆனா உங்களுக்கு பதிலா மகாராணிக்கு வேலை செஞ்சிருக்கு. கஷாயமா? மகாராஜா, மகாராஜா, நீங்க அந்த கஷாயத்தை குடிச்சீங்களா இல்லையா? அது இல்ல, அது வந்து நீங்க எதுக்கு இந்த கேள்வி இப்ப கேக்குறீங்க? நான் அந்த கஷாயத்தை. மகாராஜா, ஏன் மேல சத்தியமா சொல்லுங்க, அந்த கஷாயத்தை உண்மையாவே நீங்க என்னதான் பண்ணீங்க? நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அத குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அப்ப கூட என்னால அந்த கஷாயத்தை குடிக்க முடியல. அதனால அத கீழே ஊத்திட்டேன். என்ன? கீழே ஊத்திட்டீங்களா? மகாராஜா, நான் உங்களை தான் கேக்குறேன், அந்த கஷாயத்தை எங்க ஊத்துனீங்க? ஜன்னலுக்கு வெளியே தான். ஜன்னலுக்கு வெளியவா? எப்போ? அது நீங்க எல்லாரும் உங்களோட மஞ்சள் நீராட்டு விழாவை ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தீங்களே. மகாராஜா, அப்பதான் அந்த வழியா லட்டு கொண்டு போயிட்டு இருந்தாங்களே. அப்படின்னா நீங்க கீழே ஊத்துன கசாயம் லட்டுல கலந்துருக்குமே.
உன் முன்னால இருப்பது ஒரு சாது. அவரு யாருன்னா உன்னோட பிரியமான சாது. சௌதாமினி, என்ன பாரு. ரொம்ப நேரமா உன் முகத்தையே பார்க்கல. நான் உன் முகத்தை பார்க்காம தவிச்சு போயிருக்கேன் தெரியுமா? உன் அழகான நிலா முகத்தை எதுக்காக இப்படி மறைச்சு வச்சிருக்க? எனக்கு வெக்கமா இருக்கு. அடடா, வெக்கமா? வெக்கம்லாம் பெண்கள் போடுற தங்கத்துக்கு சமம். ஆனா என்கிட்ட என்ன வெக்கம்? உன் முன்னால நான் தானே இருக்கேன், உன்னோட தத்து. இத பார், உன் முகத்துல மூடி இருக்கிற இந்த துணியை எடு. நான் உடனே உன் முகத்தை பார்க்கணும். இல்லைன்னா இன்னைக்கு என்னோட நாளே மொத்தமா வீணாயிடும். இப்ப மட்டும் நான் இந்த துணியை எடுத்தேன், உங்க இரவு நேரம் பூரா கொடூரமா மாறிடும். உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான் சௌதாமினி. சரி, சீக்கிரம் முகத்தை காட்டு. இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட பொறுத்துக்க முடியாது. சீக்கிரம் காட்டு. இப்படி தலையாட்டிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இத பாரு, இந்த துணியை எடுத்தாதான் உன் நிலா முகம் எனக்கு தெரியும். அந்த அழகான முகத்துக்கு ஒரு அழகான பரிசை நான் கொடுக்க போறேன். இது நான் உனக்கு கொடுக்கிற வாக்கு. அது எப்படி? எப்படியா? இப்படி. இங்க பாரு சௌதாமினி, உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. இதுதான் உனக்காக நான் கொண்டு வந்திருக்கிற பரிசு. இத முதல்ல என்கிட்ட கொடுங்க ஆச்சாரியாரே. அப்புறம் எனக்காக பின்னாடி மட்டும் திரும்பி நில்லுங்க. சரி. நான் இந்த பக்கம் திரும்பிட்டா உன் முகத்தை எப்படி பாக்குறது? உங்க முன்னாடி அந்த கண்ணாடி தெரியுதா? ஆமா, இருக்கு. போய் அதுல பாருங்க. சௌதாமினி, ஆட்டக்காரி நீதான். ஆனா ஆட வைக்கிறது என்னமோ என்னத்தான். எப்படி? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உனக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு சொல்ல வந்தேன். உன் முகத்தை காட்டுறதுக்கு இப்படி ஒரு யோசனையா? பிரமாதம், ரொம்ப பிரமாதம். போங்க. வந்துட்டேன். சீக்கிரம் உன் முகத்தை காட்டு. தத்து, முதல்ல உங்க கண்ணை மூடுங்க. மூடிட்டேன். தத்து, இப்ப உங்களோட கண்ணை திறங்க. இதோ திறக்கிறேன். அடடா, உன்னோட இந்த அழகான கண்கள். என்ன கொடுமை இது! இது அழகான காட்சியா இருக்கும்னு நினைச்சா அகோர காட்சியா இருக்கு. இந்த காட்சியை பார்த்ததுக்கு என் கண்ணு குருடாவே ஆயிருக்கலாம். இந்த கண்ணாடியை உடைச்சிரு. அது மீச என்னவோ உனக்கு தான் வளர்ந்துருக்கு. ஆனா எனக்கு தான் மூச்சு அடைக்குது. நான் இப்ப முன்ன மாதிரி உங்களுக்கு அழகிய நிலாவா தெரியல. இல்ல, நான் சொல்ல வந்ததோட அர்த்தம் என்னன்னா, அது நிலாவுல கரை படிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா உனக்கு கூந்தல் மாதிரி மீசையே வளர்ந்துருக்கு. திடீர்னு எனக்கு இந்த மீசை வளர்ந்துருச்சு. அதுக்கு இப்ப நான் என்ன பண்றது? நான் எப்படி வாழறது? நான் வேணா போய் தற்கொலை பண்ணிக்கவா? பண்ணிக்க. இல்ல, போச்சு. அவர் ஊத்தின மொத்த கஷாயமும் அந்த லட்டுல கலந்துருச்சு. ஆமா மகாராஜா, ஞாபகம் வந்துருச்சு. அந்த லட்டு தட்டுல சிகப்பு நிறத்துல கசாயத்தோட மூலிகை பார்த்தேன். அது காரணமா காட்டி அந்த லட்டை எடுத்துட்டு வந்தவங்க மேல நான் கோபத்தை காமிச்சேன். உங்களுக்கு கொடுத்த ஒரு வேலையை கூட நீங்க ஒழுங்கா செய்யலன்னு திட்டினேன். ஆனா எனக்கு எப்படி மகாராஜா தெரியும், அந்த லட்டு மேல இருந்தது நீங்க கீழே ஊத்தின கஷாயம் தானே. மகாராணி சின்னாதேவி, நீங்க எதுக்கு இப்ப இந்த மாதிரி யோசிக்கிறீங்க? அந்த லட்ட சாப்பிட்டதுனாலதான் மீச வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். பாருங்க, இவங்க உங்களோட பெரியமான ராணி திருமலம்பா. நல்லா பாருங்க, முகத்தை பாருங்க. எங்கேயாவது மீச வளர்ந்துருக்கா? வளரல. எப்படி வளரும்? இவங்க தான் அந்த விழாவுக்கு வந்த லட்டுவை சாப்பிடலையே. அங்க வந்த லட்டுவை முதல்ல சாப்பிட்டது நான் தான் மகாராஜா. அதனாலதான் என் முகத்துல மீச வளர்ந்துருக்கு. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் நீங்க ரெண்டு பேரும் திட்டின திட்டம் தானே தோணுது. மகாராணி திருமலம்பா இந்த கசாயத்தை உங்களுக்காக செஞ்சாங்க. ஆனா மகாராஜா, நீங்க உங்க ராஜதந்திரத்தை பயன்படுத்தி லட்டுல கசாயத்தை கலந்து என்ன சாப்பிட வச்சிட்டீங்க. உங்க ரெண்டு பேரோட திட்டத்தால
என் முகத்துல இந்த மீசைய வளர வச்சிட்டீங்க. இது எனக்காக நீங்க 2 பேரும் தீட்டின திட்டம். மகாராணி சின்னாதேவி என்ன பேசுறீங்க? புரிஞ்சிருச்சு மகாராஜா, உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அன்பே இல்ல. இது இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சிருக்கு மகாராஜா. இந்த நாள் இப்பவே உங்களுக்கு எதிராக என் போராட்டத்தை நான் தொடங்க போறேன். மகாராணி சின்னாதேவி, மகாராஜா, அந்த கஷாயத்தை நான் உங்களுக்கு எவ்வளவு பாசமா செஞ்சு தந்தேன். நீங்க என்னடானா அந்த கஷாயத்தை கீழே கொட்டிருக்கீங்க. மகாராஜா, நானும் இப்ப போராட போறேன். சின்ன மகாராணி நில்லுங்க. எல்லாரும் போராட போறீங்களா?